நாளைக்கு போகி பண்டிகைக்கு வந்து நம்ம எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த நாள் பொங்கல்னால. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வீட்டில் ஒதுக்குற பொருட்களை வந்து யாரும் வெளியே போடாதீங்க. எல்லாத்தையும் ஓரங்கட்டி ஒரு ஓரமா வச்சிருங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு யாராவது வந்தா நீங்க போடணும்னா போடுங்க, அல்லது ஓரமா வச்சிருங்க. பொங்கல் தாண்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிச்சனில் வந்து ரொம்ப அடைஞ்சு வைக்காதீங்க. பழைய பொருட்கள், கைப்பிடி உடைஞ்சது, அது மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது மேலே இருக்க சாமான்களை எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். நீங்கள் வந்து ரொம்ப சேர்த்து சேர்த்து வைக்கிறது வந்து லக்ஷ்மி உள்ள வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் துணிகளும் வந்து நிறைய இப்பெல்லாம் எடுக்கிறோம். அப்பெல்லாம் விசேஷ நாட்கள் மட்டும்தான் பூத்துணி எடுத்து கட்டுவோம். இப்போ நினைச்ச நேரம் புது சேலை எடுக்கிறோம், புது ட்ரெஸ் எடுக்கிறோம். அதுலலாம் கொஞ்சம் பழசானதெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கிடுங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு வச்சா ரொம்ப கஷ்டங்கள் தான் வரும். ஒரு நல்ல மாற்றங்கள் வராது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சுக்கோங்க.